ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது ஒரு குட் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக வெளியாகலை. ஆனால் இது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ என்னன்னு கேட்குறீங்களா? கூட்டுறவு வங்கியில் நகை வைத்திருக்கிறாங்கல்ல, அந்த நகை வைத்திருந்தவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடியாக வாய்ப்பு இருப்பதாக தமிழக அரசில் அடுத்த ஒரு நகர்வு இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்குது. கரெக்டாக எத்தனை சவரன் வரம்பில் யாருக்கு பயன் அப்படிங்கிற அந்த தாள்கள் கசிந்திருக்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சமீபத்தில் நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழக அரசியலில். ஒவ்வொரு அரசியல் நியூஸுமே ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவசாய கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டது. அதில் நிறைய குளறுபடிகள் இருந்ததுனால விவசாய கடன் யாருக்கு தள்ளுபடி ஆகும், யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகாது, எப்படி தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதனை தொடர்ந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது கூட்டுறவில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமாங்கிறது தான். இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைத்திருந்த அரசு நகைக்கடன் தள்ளுபடியை அறிவித்து நகைக்கடனை தள்ளுபடி செய்திருந்தது. அதனால் இப்போ வரக்கூடிய ஆட்சியிலையும் அந்த தள்ளுபடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு ஒரு தீனி போட விதமாக தற்போது கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடியாக வாய்ப்பு இருப்பதாக ஒரு தாள்கள் கசிந்திருக்கு. இதை பற்றி தமிழக அரசில் அடுத்த நகர்வு எடுக்கப்படுவதாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ அப்படி கசிந்த அந்த முக்கியமான தாள்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தாள்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த செய்தி மீண்டும் அடிப்படை துவங்கி இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியாக மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது கூட்டுறவுத்துறையின் இந்த மறுபரிசீலனை நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தாள்கள் தெரிய வந்திருக்கு. ஆமாங்க, தமிழகத்தில் முந்தைய அரசால் நிறுத்தப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த அரசு பரிசீலித்து வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் வி காந்திராஜர் தற்போது தாள்கள் தெரிவித்திருக்கிறார். அமைச்சருடைய இந்த தாள்கள் தான் பெரும் மகிழ்ச்சியை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருவதாக தாள்கள் தற்போது வைரல் ஆயிட்டிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் அதாவது சுமார் 40 கிராம் வரை அடமான வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் சுமார் 11.7 லட்சம் பயணிகளுக்கு 4904 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் தள்ளுபடி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு தள்ளுபடியும் செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் திட்டத்தின் நடைமுறையில் சிக்கல்கள் மற்றும் முறைகேடு புகார்கள் காரணமாக இந்த திட்டம் திமுக அரசால் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கூட்டுறவுத்துறையை முழுமையாக சீரமைக்க முடிவு செய்திருக்கு. வேலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் வி காந்திராஜ் தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது வேலூர் அண்ணா சாலையில் உள்ள கற்பகம் கூட்டுறவு விற்பனை மற்றும் பெட்ரோல் பங்க்களை நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் முந்தைய ஆட்சி காலத்தில் பல்வேறு காரணங்களால் பாதியிலே நிறுத்தப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த பிற பழைய நலத்திட்டங்களை தற்போதைய அரசு மீண்டும் மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக உறுதியளித்திருக்கிறார் அமைச்சர் வி காந்திராஜ். ஸோ அவர் இந்த மாதிரி உறுதி அளித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி மக்கள் தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மேலும் அமைச்சர் வி காந்திராஜ் செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழக அரசின் வெற்றிகரமான தமிழகம் என்ற ரெக்கார்டை நோக்கி கூட்டுறவுத்துறை தனது பொறுப்புகளை சரியாக செயல்படுத்தி வரும் என்பதை உறுதியளித்திருக்கிறார். அந்த வகையில் அரசு முற்றிலும் ஊழலற்ற நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வருங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு தொழில்நுட்ப குறைபாடுகளால் முடக்கப்பட்ட திட்டங்களை அப்படியே கைவிடாமல் அவற்றில் உள்ள சிக்கல்களை கண்டறிந்து சரி செய்வதே தற்போதைய அரசின் முழு நோக்கமாக இருக்கும்.
குறிப்பாக கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பழைய திட்டங்கள் அனைத்தும் தற்போது முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இந்த மறுபரிசீலனை நடவடிக்கையில் நகைக்கடன் தள்ளுபடி திட்டமும் முக்கிய முன்னுரிமை பெற்றிருக்கு. தகுதியுள்ள ஏழை எளிய மக்கள் எந்தவித இடர்பாடுமின்றி இந்த சலுகையை பெறுவதை அரசு உறுதி செய்ய இருக்கு. அரசு உறுதி செய்ததுக்கு பின்னாடி அது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும். எந்தெந்த குடும்பங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை, திட்டத்தில் இருந்த நடைமுறையில் சிக்கல்கள் என்னென்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து அதற்கான தீர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் இந்த அதிரடி முடிவு கூட்டுறவு வங்கிகள் மீதான நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பதோடு சாதாரண மக்களின் பொருளாதார தேவைகளுக்கு பெரும் துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அத்தோடு பொருளாதார சுமையால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தந்து வருவது இந்த ஒரு நியூஸ் ஆனது இப்போ அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ 5 சவரன் கரெக்டாக தள்ளுபடி செய்தால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஆவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேளாண் நகைக்கடன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40,000லேருந்து 2 லட்சம் வரை விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஒரு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றி சொல்கிறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நகைக்கடை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்தபடியே வருது. தங்கத்தின் விலை சர்வதேச மற்றும் உள்நாட்டு சந்தைகளில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் தங்களுடைய விவசாய தேவைகளுக்காக நகைக்கடன்களை பெருமளவு நாடி வராங்க. இந்த புதிய போக்கினால் வேளாண் நகைக்கடன் சந்தை நாடு முழுவதும் 40% மேலான அபரிவிதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கோடெக் மகேந்திர வங்கி தெரிவித்திருக்கு. அதாவது கூட்டுறவு வங்கிகளை தாண்டி வணிக வங்கிகளில் விவசாயிகள் கடன் பெற அதிக ஆர்வம் காட்டி வராங்களாம். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 9 முதல் 11% மட்டுமே என்பதால் பிற தனியார் கடன் ஆதாரங்களை விட இது விவசாயிகளுக்கு குறைந்த சுமையை தருகிறது என்று சொல்லி வராங்களா. மேலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நடைமுறைகளும் மிகவும் எளிமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாட்டின் ஒட்டுமொத்த நகைக்கடன்களில் 65% கிராமப்புறங்களிலிருந்து தான் பெறப்படுகிறது என்பதும் இதில் வேளாண் நகைக்கடன்கள் எந்த அளவுக்கு கிராம பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்துகின்றது என்பதையும் இந்த ஒரு கடன் மூலிமா தெரிய வருது. விவசாயிகள் தங்களுடைய அவசர கால தேவைகளுக்கோ அடுத்த கட்ட பயிர் சாகுபடி செலவுகளுக்கோ இந்த நகைக்கடன்களை ஒரு முக்கிய ஆதாரமாக கருதி வைக்கிறாங்க. நிலத்தை அடமான வைக்கக்கூடிய சிக்கலான நடைமுறைகள் இல்லாமல் தங்க நகைகளை மட்டுமே வைத்து மிக விரைவாக பணம் பெறுவது அவர்களுக்கு பெரும் நிம்மதி அளிக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. தங்க விலை உயர்வால் குறைந்த நகைக்கே அதிக தொகை கிடைப்பது விவசாயிகள் வாங்கக்கூடிய திறனை இன்னும் அதிகரித்திருக்கிறது. ஸோ அதனால் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் விவசாயிகளுக்கு தரக்கூடிய முன்னுரிமை காரணமாக வேளாண் நகைக்கடன் துறை வரக்கூடிய காலங்களில் இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று எதிர்பார்க்கப்படுது. இத்தகைய கடன் வசதிகள் கிராமப்புறங்களில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பெரிதும் உதவியாக இருக்க விவசாயிகளுக்கு 40% பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் தள்ளுபடி ஆகணுங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு இது பரவிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு கடன் தள்ளுபடி ஆகிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மற்றவங்களும் பார்ப்பாங்க. ஸோ வேளாண் நகைக்கடன் தள்ளுபடியும் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நகைக்கடன் தள்ளுபடி இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கிறது வெளியாக இருக்கிறது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மகிழ்ச்சியோடு அதிகாரப்பூர்வமாக கண்டிப்பாக தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானால் இன்னும் நம்ம சந்தோஷமாகும். ஸோ அது ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தமிழக அரசிட்ட வேண்டுகோள் வைத்து கொள்ளலாம். ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கஷ்டம் இனி வரக்கூடாதுங்கிறதுனால நாம் கண்டிப்பாக தமிழக அரசுக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இதே போல் புதிய நியூஸை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்போ கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய விஷயம் இப்போ கசிந்திருக்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.